ஏமா மேஸ்திரியாமா மட்டெல்லாம் கரெக்டா இருக்குதா? யார் வேலை செஞ்சுட்டு போனது? மட்டமே சரியில்லை. நேத்து ஒரு ஆள் வந்தான், அது மாட்டுன்னு கட்டிங்கன்னா மட்டம் இல்லையா? கல் இங்கே இருக்கிறேன், ஓகேவா? இங்கதான் கட்டியாச்சு, எங்க எதுக்கு கல்லு உள்ள எடுத்து போய் இருக்க? நான் எவ்வளவு நேரம் மண்ணு வச்சு நிக்கிறது, இது என்ன பண்றது? என்ன எல்லாம் புதுசு புதுசா பேசுறீங்க? ஏதாவது பண்ணுங்க, நான் கல்லு கட்டுறேன். ஏமா போன வாட்டி வந்து மேஸ்திரில இவ்வளவு சிட்டா இல்ல, நீனா இவ்வளவு சிட்டா கிட்டியா? கூடு புதுசா வந்துக்கிறாங்கல்ல, அப்படிதான் இருப்பாங்க. போ சரியா போடுவோம். இங்க பாருங்க, வேலை ஒழுங்கா நடக்கணும். சூப்பர்வைசர் கூட்டு வந்திருக்காரு, எனக்கு வேலை ஒழுங்கா நடக்கல, எனக்கு கோவம் வந்துடும். அட என்னம்மா நீ வந்த முதல் நாளே இவ்வளவு கோவப்படுற? எவ்வளவு தலையில வச்சுன்னு இருக்குது? என்ன இது இவ்வளவு திமிரா பேசுற? ஐயா நீ இப்படி இருந்தாக்க நான் எப்படி வச்சு உங்களை வேலை வாங்குறது? பாருமா, இது மாதிரி சிக்கிந்த வேலைக்கு ஆகாது, ரெண்டே நாளா தேத்தி அமைச்சிடுவோம். பாரு, மத்தவங்க மாதிரிலாம் இல்ல நான் ஓடி போறதுக்கு. வேலையை பாரியா. என்னம்மா என் வீட்டுக்கார அவ்வளவு தென்னாட்டுல பேசுற? புருஷ மாடி 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களா ஓப்பி அடிக்கிறதுக்கு? அதெல்லாம் நம்மகிட்ட ஆகாது. இது இன்னும் தென்னாட்டுல தான் பேசுது. சீக்கிரம் வீட்டுக்கு போகுது போகுது, அதான் பேசுது. சரி சரி, வெட்டிக்காத பேசாம கலவையை போடுங்க, கல்லு தட்டு போய் உள்ள போடுங்க. இதை வந்துட்டாரு சூப்பர்வைசரு. பாருங்க சார், வேலை நல்லபடியா தான் போகுது. ஆனா இவங்க தான் நான் சொல்றது கேக்குறதே இல்ல. நான் உங்களுக்கு எத்தனை பேரை தான் அமுச்சு விட்டுன்னு இருப்பீங்க? நீங்க என்னதான் பண்றீங்க? இங்க பாரு சார், அங்க எந்த பேருக்கெல்லாம் தூக்குறாப்பா சார் என் முன்னாடி. இது தக்க கல்லு, இதுனா வெயிட்டான கல்லுன்ற. இது குத்தா வயிற்றாக்குதா? நீ பேசாத. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 hour உட்காந்து தூங்குற. ஃபுல்லா கிளியரா தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஏதோ ஒரு நாள் தலைவலின்னு தூங்கிட்டா, இது பெரிய விஷயமா உனக்கு? ஒரு நாளா தூங்கிக்கிற? நீ வந்த 30 நாள்ல 27 நாள் தூங்கிக்கிற. சார் என் முன்னாடி தான் ஒண்ணு தூங்குற மாதிரி பேசுற, இதுதான் தூங்கி கிடக்குதா? யோ உன்னை பத்தி கேட்டா நீ பதில் சொல்லி எதுக்கு என்ன கொத்துற? ஐயோ ஐயோ, என்னம்மா பான்லோட கொட்டுறா? அப்படிதான் கொட்டுவேன், போறாம புச்சோனே. சார் நான் உண்மையா வேலை பாக்குறேன் சார். நீ வேலை செய்யறது நல்லா தெரியுது. மூஞ்சில சாணி மாரி அது போட்டு அப்புறிய நல்லா கேமரால தெரியுது. 1 மணில இருந்து 3 மணி வரை அதை தான் போட்டு அப்புற. சார் கொஞ்சம் முகம் வெளியாகட்டுன்னு பண்ண, இது தப்பா? தப்பே இல்ல, இதெல்லாம் உங்க வீட்டுல பண்ணா தப்பே இல்ல. வேலைக்கு வந்துட்டு மூஞ்சில நான் சாணியை போடுறது. சார் நான் ஒரு நாள் போட்டு சார், என் மூஞ்சில புள்ளி புள்ளி ஆயிடுச்சு சார். இன்னும் கொஞ்சம் போடு, புண்ணாயிடும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு திரிவேன். சார் இவங்கெல்லாம் வச்சு எப்படி சார் மேய்க்கிறது? இதுக்கு முன்னாடி செஞ்சா கூட மட்டமா செய்யல சார். நீங்க பாருமா, அவங்க ஒழுங்கா செய்யலன்றதுனாலதான் உங்களை வர வச்சுக்கிறோம். நீங்க அதையே சொல்லி 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 காட்டின்னு இருக்க கூடாது. சரிங்க சார், நான் பக்காவா முடிச்சு இந்த பில்டிங் உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்றேன், போதுங்களா? எத்தனையோ ஆம்பளைங்க மேஸ்திரி இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டு உங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்கோம்? வேலை ஒழுங்கா செய்யணும். என் மேல எந்த குறையும் வராத மாதிரி செய்யற சார், நீங்க கவலைப்படாதீங்க. எங்களை வச்சு செஞ்சு கீசிடும். ஏய் என்ன அந்த பக்கம் திரும்பி என்ன பேசுனீங்களா? இல்ல சார், நானும் இவ்வளவு நாளா வேலை செஞ்சுக்கிறேன்ல, நானும் மேஸ்திரி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டு சார். உனக்கு கொல்ற பிடி தெரியாது, அதுக்குள்ள மேஸ்திரியா? என் வீட்டுக்காருக்கு என்ன குறை? உங்க வீட்டுக்காருக்கு சின்ன குறை இல்ல, பெரிய குறை. ரொம்பதான் பேசுறீங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா எறும்புக்கு ஒரு காலம் வரும். ஆமா, யானைக்கு ஒரு காலம், எறும்புக்கு ஒரு காலம், அதோ பில்டிங்க்கு ஒரு காலம், அப்படி 3 மேலே குத்துறோம் பேர். எறும்புக்கு யானைக்கு ஒரு காலமா? சார் என் முன்னாடி என் முன்னாள் திட்டுந்து தப்பு. இப்ப என்ன பண்ண சொல்ற? நான் திரும்பிக்கிறேன், இப்ப திட்டுங்க. பாத்தியா, அவரு திரும்பி பாரு, நான் உனக்கு திட்டணுமா? அவனு என்ன அடி சொல்ல திரும்பிக்கின்னு திட்டுன்ற கொழுப்பா உனக்கு? எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திடாடியா, நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட மாட்டேங்குதா? அதுக்கு மூடிக்கின்னு இருக்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. உங்ககிட்ட வேலையே ஓட மாட்டேங்குது, என்ன தான் பண்ணலான்னு நீங்க? சார் விடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன்ட்டு அப்பத்துல இருந்து இந்த மட்டப்பாளைய தான் புடிச்சு நின்று கிடக்குற. மணி 12 ஆயிடுச்சு. சூப்பராஜ்ர அவன் வேஸ்ட், வேற ஆளு யாருன்னா கூட்டணும் வாயா. 9 பேரை கூட்டணும் வந்து தெத்தி அமிச்சிட்டீங்க. இது 10வது ஆளு, இது வேஸ்டா? சூப்பர் சார், என் மொண்டாட்டி அடிச்சுட்டு முது புடிச்சுக்குது சார். ஒரு 2 hour உட்காந்துட்டுமா? ஏயா காயில இருந்து ஒன்னையும் புடுங்கல, இப்ப 2 hour கேக்குற. அதுக்கப்புறம் சாப்பாடு டைம் வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு 2 hour, அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவி வீட்டுக்கு கிளம்பிடுவேன். சார் என் மொண்டாட்டி அடிச்சுட்டு நான் என்ன சார் பண்றது? சரி நீங்க லீவ் எடுத்துக்கிறியா? லீவா சார்? முதுவலி பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். லீவுன்னு முதுகு வலி சரியா போச்சா? எப்படி எல்லாம் ஃப்ராட் வேலை பண்றானுங்க. ஏமா ஏமா யாரா இவன்? எம்மா தர்மல முக்க வாசிக்கிறான். என்னடா கண்ணு, வேலை செய்யற இடத்துக்கு வந்துட்ட? இல்லம்மா, அந்த தண்டல்காரர் ஊட்ட வந்து கட்டுங்கன்னாங்க, காசு கேட்டு இருந்தாங்கம்மா. இப்பதான் வேலைக்கு வந்திருக்கேன்டா. சூப்பர் சார், ஏதாவது காசு கொடுங்க சார். ஏமா இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துக்கிற, என்ன காசு கேக்குற? என் சம்பளத்துல பிடிச்சிங்க, நான் என்ன வேலை நான் சொல்றேன். சார் அசிங்கமா கத்துறான் சார், அந்த ஆள் ஊட்டாண்டு வந்தேன். ஏன் கடை வாங்கி என்ன பண்ணீங்க? கறி மீன் துண்ணீங்களா என்ன?
ஏதோ வாங்கிட்டான், காசு கொடுங்களேன். யார கூடமா பேசிக்கிறீங்க? ஏன் சூப்பர்வைசர் சம்பளம் தானே புடிச்சு சொல்றாங்க கூட. அவசரத்துக்கு உதவி கேட்டா செய்யணும் சூப்பர்வைசரே. இதுக்கெல்லாம் மட்டும் ஒன்னா வந்துருங்க. வேலை செய்யறதுக்கு மட்டும் கேட்டான்னா இல்ல இன்னும் இல்லைன்னு போயிட்டுருங்க. சூப்பர்வைசர் சார் கொடுங்க சார். எவ்வளவுப்பா வேணும்? 5000 ரூபாய். என்னப்பா 5000 ரூபாய் கேக்குறா? ஆமா சார் 5000 ரூபாய் கொடுக்கணும் சார் அவருக்கு. நீங்க என் சம்பளத்துல கழிச்சுக்குங்க. ஏமா வந்த நாள்ல எப்படிமா 5000 ரூபாய் கொடுக்க முடியும்? எப்படிமா இது? சார் கொடுங்க சார், கொடுங்க சார். எங்க அம்மா கல் வச்சுச்சுன்னா கடன்னு கட்டுறோம். அந்த ஒரு ஃபீட்பேக்கால தான் உங்க அம்மாவை இங்க வேலைக்கு வச்சேன். சரி ஓகே 5000 ரூபாய் கொடுக்குறேன். ஏமா 5 நாளைக்கு உனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டேன். ஐயோ 6 நாளைக்கு கூட கொடுக்காதீங்க, அடுத்த வேலை கொடுங்களேன் போதும். என்னடா இதுல 5000 ரூபாய்க்கு இது பேர். அம்மா வாங்கிக்கினேன், சீக்கிரம் வந்துருமா. டேய் நான் சீக்கிரம் வந்துடுன்ற. வேலையை முடிச்சுட்டு வருவாங்க சாயங்காலம். அதத்தான் சொன்னேன் சார், நீங்க எதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. வரட்டுமாமா? டேய் புக் பண்ணிட்டியா? இப்பதானே வாங்கிட்டு போறேன், போய் உடனே புக் பண்ணிடுறேன். சாயங்காலம் படத்துக்கு புக் பண்ண சொன்னேன். அப்படியா? படத்துக்கா? ஏமா வேலையை கவனிக்காம படங்குறேன்றீங்க? இல்ல சார் புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு சார், நாங்க எப்பவுமே போவோம் அதனாலதான். ஏய் ஒரு நாளா என்ன படத்துக்கு கூட்டு போய்க்கிறியா? எனக்கு கூட்டு போயா? சார் என்னைக்கும் கேட்காத நீ கேட்டுக்கிறா சார். கொஞ்சம் சாயந்தரம் சீக்கிரம் போயிடுறேன் சார். இப்பனா கடைசி வரைக்கும் நீங்க வேலை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியலையா நீங்க? சார் 12:45 டைம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசினா சாப்பிடுற டைம் வந்துடும் சார். கிஞ்சிச்சு போ. இதுக்கு மேல நீங்க வேலை செஞ்சு என்னத்த கீக்கிறதோ? சார் இந்த பில்டிங் கட்டிட்டீங்கன்னா இனிமேல் நாங்க உங்களை எப்பதான் பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ. அதனால தான் சார் நாங்க பொறுமையா செஞ்சுங்கிறோம். அடா 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 என்ன பாசம். என் மூஞ்ச பாக்குறதுக்காக இவங்க பொறுமையா செய்யறாங்களாம். சார் 1 மணி ஆயிடுச்சு சார், நாங்க சாப்பிட்டு 3 மணிக்கா வேலை பாக்குறோம் சார். இந்த மாதிரி வேலை செஞ்சா நான் ஓனருக்கு நேத்த சொல்றதுன்னே தெரியலையே. சார் நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் பணக்காரன் ஆயிடலாம். நான் சொல்ற மாதிரி செய்ய நான் சொல்லு. பாருங்க சார், நீங்க தானே இன்சார்ஜ், நாங்க எல்லாம் உங்க ஆளுங்க. புரியலையே, புரியுற மாதிரி சொல்லுங்க. நீங்க சொல்றத செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இத பாருங்க, கம்பி அனாமத்தா இருக்குது, கல்லு அனாமத்தா இருக்குது, மண்ணு அனாமத்தா இருக்குது. எடுத்துட்டு போய் இப்போ ஷேர் பண்ணிப்போம். ஆட்டா 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 புதுசா வந்த பொண்ணு இன்னும் ஐடியா கொடுக்குது. இது வரைக்கும் எங்களுக்கு தோணலையா? எப்படிமா இந்த சின்ன வயசுல இப்படி அருமையான எண்ணம்? அதுவா, எங்க அப்பா வந்து ராபரி, எங்க அம்மா வந்து பாத்திர திருடி. அந்த பிளட் என் உடம்புக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு தானே அதெல்லாம் வந்துருச்சு. அருமையான பொம்பளைய கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் நம்ம. இதுல வேற அருமையா ஃபீட்பேக்லாம் கொடுத்தானே ஒருத்தன். டேய் எங்கடா இருக்கிற? நீங்க சைட்ல வேலை நடந்துக்குதுல்ல, அங்க கொஞ்சம் வா. நேத்துக்கு நான் கேட்டுன்னு இருக்காது உன்னை பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுவா வா. டக்குன்னு வா. நீ சொல்லுமா. அதான் சார் இதுக்கு முன்னாடி போனல வேலைக்கு, அங்க ஏன் என்னன்னு தெரியுங்களா? சொன்னாதானே தெரியும், சொல்லுங்க. அங்க சிமெண்ட் மூட்டை எடுப்பாங்களா, அந்த கடைக்கே போயிட்டு ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டை என் வீட்டுல இருக்க சொல்லிட்டேன். ஆடா 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 எவ்வளவு நல்ல காரியம். அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்னாச்சு, அவங்க வீடு கட்டுறதுக்குள்ள நான் பாதி வீடு கட்டிட்டேன். ஏமா அவங்க வீட்டு பொருள் வச்சே கட்டியம்மா? நான் பரவாயில்ல, அந்த சூப்பர்வைசரு பங்களாவே கட்டி வச்சிருக்காரு. இவ்வளோ காலமா எனக்கு தெரியாத போச்சாமா இது. ஐய் இப்பதான் தெரிஞ்சிச்சுல்ல, தினமா நம்ம வீட்டுக்கு போகும்போது 2 கல்லா தூக்கி வச்சிடலாம். ஏமா 2 எடுக்கிற? 4 எடுத்துன்னு போயேன். ஒயிட்டா இருக்குமா, தூக்கி போக முடியாது. வண்டியில தந்து கொடுக்குறியா? கொடுக்குறோம்மா. சரி நீங்க சொல்லுங்க மேல்கொண்டு. அதான் சார், அதை யாரோ போராம பிடிச்சோம் எங்க ஓனர்கிட்ட சொல்லிட்டான், என்ன வேலை எப்படி நிறுத்திட்டாங்க. எவ்வளவு கொடுமை நடந்துக்குதுமா உன் வாழ்க்கையில. ச்சே பாதிலே நிக்குது சார் வீடு. அத நான் எப்படி கட்ட போறேன்னு வேதனையில இருந்தேன். ஆனா கடவுள் போல அப்பதான் சார் நீங்க வந்தீங்க. இனி கட்டிடலாமா, நீ கவலையே படாத. இருக்கிற மீதி வீடியோ கட்டிடலாம். பிரியாணி வச்சுனா என் ஃப்ரெண்டு, என் மேல ஒரு பாசம். வாப்பா வாப்பா உன்னதான் தேனுங்க. அந்த நண்பன் எங்க இந்த பிரியாணியா? பிரியாணி அதோ இருக்கு. அந்த அக்காவுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்த? அரிமணி வேலை செய்யணும் சொன்னா. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தம்பி தான் அது. என்ன தம்பி நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கிறேன்டா. வீடு 15 கலப்புறாரு. இங்க வந்துட்டேல கட்டிடுவேன். ஆமா தம்பி, அந்த நம்பிக்கையே ஒன்னாலதான் வந்தது. நல்ல சூப்பர்வைசரு நண்பா. அந்த அக்கா நல்லா இருக்கா நண்பா, பாதி வீடு கட்டிக்குது நண்பா. அதான் பாதி வீடு இங்க இருந்து எடுத்துன்னு போய் கட்டிக்கும், அப்படித்தானே? எப்படியோ அந்த அக்கா சந்தோஷமா இருந்தா போதும். இது கேக்குறான் நண்பா, பிரியாணி இருக்குது. வாப்பா பிரியாணி தரேன். ஏண்டா வேலை செய்யறதுக்கு ஆளை பூச்சி கொடுனாக்கா, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் திருடின்னு போறதுக்கு திருடி பூச்சி குத்துக்கிறியா? சூப்பர்வைசர் சார் என்ன பேசுறீங்க? அந்த மட்ட பலகை கூட இங்க ஒருத்தர வேலை செய்ய தேவையில்லை. நீங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. போயா 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 அடிக்கிறாரு. போங்க போங்க.
ஐயோ 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 எவ்வளோ ஃப்ராடுங்களா இருக்குதுங்க